வரலாற்றை போற்றும் வகையிலேயே விழாக்கள் நடத்தப்படுகிறது. பொழுதுபோக்குக்காக விழாக்கள் நடத்தப்படுவதில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று முதல் 4 நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பழமையான நகரங்களில் ஒன்றான மதுரை சென்னைக்கு அடுத்தபடியாக மாநகராட்சி ஆன ஊர் என்ற பெருமையை கொண்டது என தெரிவித்தார். மேலும் தவறு செய்தவர் மன்னனே ஆனாலும் கேள்வி கேட்ட கண்ணகியின் மண் மதுரை எனவும் புகழாரம் சூட்டினார். 2000 ஆண்டு வரலாறு கொண்டது மதுரை. பாண்டிய மன்னர்கள் தலைநகரா ஆட்சி செஞ்ச நகரம். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் ஆட்சி செய்த நகரம். தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது. நீதிய காக்க தன்னோட உயிரை தந்த மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் இது. திருமலை நாயக்கரும் ராணி மங்கம்மாளும் ஆண்ட பூமி இது. புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிற கோயில் நகரம் இது. அனைத்து கலைகளும் ஒருங்கே இருக்கிற பண்பாட்டு சின்னமா இந்த கோவில் கருதப்படுது. புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மாபெரும் பண்பாட்டு விழாவா இது நடைபெற்று வருது. 1866ஆம் ஆண்டே நகராட்சியான ஊர் இது. சென்னைக்கு அடுத்த 2வது மாநகராட்சியா 1971ஆம் ஆண்டு மதுரையைத்தான் மாநகராட்சி ஆக்கினார் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர். தொடர்ந்து பேசிய அவர், மாமதுரை விழாவையொட்டி மதுரையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகவும் சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்ட இந்திர விழாவை போல இந்த விழா நடைபெறும் எனவும் கூறினார். வரலாற்றை போற்றுவோம், வைகையை போற்றுவோம், மதுரையை போற்றுவோம் என விழாக்கள் நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு விழாவாக நடத்தப்படுகிறது என தெரிவித்தார். வரலாற்றை போற்றுவோம், வைகையை போற்றுவோம், மதுரையை போற்றுவோம் போன்ற தலைப்புகளில் இது நடந்துகிட்டு வருது. இந்த விழா நடக்கிற நாட்களில் மதுரை மாநகர் புத்துயிர் பெறுவது என சொல்லலாம். வைகையை தொடங்குற இடத்திலிருந்து அது கடலில் கலக்கிற இடம் வரைக்குமான ஆற்றின் பாதை. அதோட கரைகளில் அமைஞ்சிருக்க ஊர்கள் ஆகியவற்றின் மாதிரி வைகை ஆற்றுக்குள்ள வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு. காலந்தோறும் மதுரை நகரம் மாறின காட்சியை ஓவியமாகவும் மாதிரி நகரமாகவும் கண்காட்சியாக தமுக்கம் திடலில் அமைக்கப்பட்டு இருக்கும். மதுரை பிரமுகர்களோட படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். பள்ளி மாணவியருக்கு போட்டிகள்